இயேசு தரும் இளைப்பாறுதல் முழுமையான விடுதலை தரும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்த திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே இன்றைய மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 18 முதல் 28 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தையானது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல பணிகளிலே ஈடுபடக்கூடியவராக இருக்கிறோம். நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே, நாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே பலவிதமான அழுத்தங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இறைவன் அன்றாடம் அவரை நாம் நாடி செல்ல வேண்டும். அவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய எல்லா விதமான துன்பங்களையும் நாம் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், முதலிலே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மனிதருக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு அலைபேசியிலே அந்த பிரச்சனையை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் என்ன செய்கிறோம்? அவர்கள் ஒருவேளை நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் அவர் பிரச்சனையை வெளியில் அதிகம் சொல்லாமல் இருப்பார். ஒருவேளை அவர் அந்த பிரச்சனையை வெளியில் சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு இன்னும் பல பிரச்சனையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போலவே ஒரு சில நேரங்களிலே பெரிய தலைவர்களை நாடி செல்கிறோம், அரசியல்வாதிகளை நாடி செல்கிறோம், ஜோசியக்காரர்களை நாடி செல்கிறோம். இப்படி நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனேயே ஏதாவது மனிதர்களை நாடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு செல்லக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பிரச்சனையிலிருந்து தற்காலிகமான ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி நாம் ஆங்கில மருந்துகளை நம்முடைய உடலிலே எடுக்கின்ற பொழுது அது உடனே அந்த நேரத்திலே தீர்வை கொடுக்கும். ஆனால் பின்னாடி ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்துவதைப் போல நாட்டு மருந்து என்ன செய்யும்? ஒரு சில நேரங்களிலே கொஞ்சம் தாமதமானாலும் அது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலத்தான் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலோ, நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, நம்முடைய உறவினர்களிலோ, நண்பர்களிலோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது முதலிலே அந்த பிரச்சனையை தீர நாம் ஆண்டவரை நாடி செல்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்குள்ளே நிறைய துன்பங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான தடைகள் இருக்கிறது, அதை எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வருத்தம் அடைய வேண்டாம். மாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் ஜெபித்தாலே போதும், நான் உங்களோடு இருந்து உங்களுடைய சுமைகளுக்கு தற்காலிகமான விடுதலை அல்ல, முழுமையான விடுதலையை, நிரந்தரமான விடுதலை தரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நாளிலே நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களாக இருக்கலாம், துயரங்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கலக்கமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், தாங்க முடியாத துன்பங்களாக இருக்கலாம், உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், பிறரால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலிலே தற்காலிக தீர்வுக்காக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை, ஜோதியக்காரர்களை, மற்ற மனிதர்களை நாடி செல்வதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அவரை நாடி செல்கின்ற பொழுது அவர் தற்காலிக விடுதலை அல்ல, முழுமையான விடுதலையை, நிரந்தரமான விடுதலையை, இளைப்பாறுதலை தருவதற்காக இதயம் திறந்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே பல்வேறு மன உளைச்சலுக்குள்ளாயிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைவான முழுமையான சமாதானத்தையும் அமைதியும் தர வேண்டும் சொல்லி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.